பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இயேசுவின் ஆறுதலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கான ஒரு விசேஷித்த ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் சொன்ன வார்த்தையின்படியாக, அவர் சொல்லுகிற ஒரு ஜப குறிப்புகளின்படியாக நம்ம வருகிற நாட்களிலே ஜெபித்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம பெறப்போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். மாணவர்கள் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் தான். அது பார்த்தீங்கன்னா 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது இனி டிகிரியாக இருக்கலாம், அல்லது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், இப்படி எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் லேசான காரியம். எல்கேஜி எக்ஸாமும் ஒன்று தான், ஆண்டவருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஒன்று தான். அவருடைய பார்வையில், நம்மளுடைய பார்வையில் அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு லேசான காரியம். இன்றைக்கும் கூட நம்ம காமனாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படியாக நம்ம ஜபக்குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய வெற்றிக்கான ஜபக்குறிப்புகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நம்ம ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பின்வருகிற நேரங்களிலே நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். குதிரை என்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் எல்லாமே, மாணவர்கள் எல்லாருமே குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாள் என்பது ஒரு தேர்வு எழுதுகிற அந்த நாள் தான் யுத்த நாள். அந்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்து, பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். இத்தனை நாள் தான் இருக்குது, இத்தனை நாள் தான் இருக்குது, இவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே அந்த நாளை, மணி துளிகளை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஏன்னா அந்த நாள் ஒரு விசேஷித்த நாட்கள், அந்த தேர்வு எழுதுகிற நாட்கள் விசேஷித்த நாட்கள். அந்த தேர்வு எழுதுகிற அந்த ஜெயத்தை வைத்து தான் அடுத்த லெவலுக்கு நம்ம பிள்ளைங்க போக முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அடுத்த லெவலுக்கு நம்ம ப்ரமோஷன் ஆகி போகணும். நம்மளுடைய ஃப்யூச்சர், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃப்யூச்சரை நம்ம நிர்ணயிக்க முடியும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்ம எப்படியாய் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து நம்ம ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க, மார்க் குறைஞ்சிரும். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் இதில் ஃபெயில் ஆகிடுவேன் தான் நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 90% மேலே எப்படி இதெல்லாம் நிறைய சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, ஆனால் வெற்றியை பெறுவதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் எப்படியெல்லாம் ஜெபிப்பது என்று சொல்லி நம்ம வருகிற நேரங்களில், வருகிற ஜபக்குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் என்று சொல்லும்போது நமக்கு தெரியுது, மாணவர்களை ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆயத்தமாக்குவாங்க, அடுத்து டீச்சர்ஸ் ஆயத்தப்படுத்துவாங்க, அடுத்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் நம்ம குரூப்பாக இருந்து குரூப் லீடர்ஸு, பேட்ச் லீடர்ஸு, டீம் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஆயத்தப்படுத்துவாங்க. இப்படி பல விதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்கள் வரும்போது, இந்த ஜனவரி, பிப்ரவரி அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அப்படியே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அந்த நேரம் எந்த டெஸ்ட்டும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது, நீங்கள் எது படிக்கிறீங்களோ படிங்கன்னு விட்ருவாங்க. பேரண்ட்ஸும் அப்படியே விட்ருவாங்க பார்த்துக்கோங்க. அப்படி எல்லாரும் அவங்க அப்படியே விட்ருவாங்க. ஆனால் இந்த கடைசி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாவற்றை காட்டிலும் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒருவர் உண்டு. நம்ம மேலே எல்லாரை காட்டிலும் மிகவும் அக்கறை உள்ளவர். நமக்காக பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்து உருவாக்கி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சரை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நம்முடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான, ஒரு ஆசீர்வாதமான பிளான் வச்சிருக்கிற தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாய் மாறி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மாற்றப்படும். எல்லாம் சரியாக்கப்படும். பயங்கள் எல்லாம் பயம், அது என்னென்னமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும்
அதிகமான ஆசீர்வாதத்தை, அதிகமான ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். வருகிற பார்த்தீங்க அப்படின்னா காரியங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஜெப குறிப்புகளாக நம்ம ஏறெடுக்க போகிறோம். நம்ம ஆண்டவரே நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலாவது ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கூட அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரிதான், உம்முடைய பார்வையில் அது லேசான காரியம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா, இந்த ஜெபத்திலே என்னோடு கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனிதர்கள் ஆயத்தப்படுத்துகிறது ஒருவேளை தோல்வியாக முடியலாம், ஒருவேளை நினைத்த அளவுக்கு ஆண்டவரே அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்ன ஏசப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களுடைய கரங்களிலே என்னை முழுமையாய் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் நான் சரண்டர் பண்ணுகிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இறங்கி அவர்களை நீ ப்ரிப்பேர் பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கென்று சிறந்த குதிரையாக, யுத்தத்துக்கென்று ஒரு சிறந்த ஒரு பெஸ்டா ஆண்டவரே நீங்க அந்த யுத்த நாளுக்கென்று அந்த தேர்வு நாளுக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை சிறந்த குதிரையா ஒரு பெஸ்டான ஆண்டவரை ப்ரிப்பரேஷனை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.